நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ ஆக்சுவலி இரவு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயா சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது வந்து ஒரு கிளாக்கோட மாடல். சரிங்களா, நான் உங்களுக்கு இமேஜை காட்டுறேன். என்கிட்ட இமேஜஸும் இருக்குது. இந்த இமேஜஸோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கீழேயும் கொடுத்துறேன், டவுன்லோட் லிங்க் வேணாலும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்குன்னா என்னோட ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நானே உங்களுக்கு இந்த ஒரு இமேஜை வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறது. ஸோ அது கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அலாரம் கிளாக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதுவும் ஒரு டைப் கிடைக்கும். ஸோ இது இந்த 3 வியூக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வேணால் எடுத்துக்கிங்க. இந்த 3 வியூ இருக்கிற மாதிரி நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உள்ள எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு, இதெல்லாமே அந்த ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எங்கே காட்டுறேன்னா இதோ இதுதான் அது. அண்ட் மாயாவை பற்றி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேசிக்ஸ்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ப்ரோ எனக்கு மாயா பேசிக்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு வந்து அது பண்ணுறேன். உங்களுக்கு பேசிக்ஸும் நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து இந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. பேசிக்ஸ் வந்து இது ஃபஸ்ட்லேருந்து வேணும்னா அதுவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து நான் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இந்த சைடு கீழே இருக்குது. மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த கிரிட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து அன்னியவனாக இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது ஏகப்பட்ட கட்சியோடு அது கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே ஓரமாக கட்டி வச்சிட்டேன். ஸோ இதில் நான் இப்போ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சின்னதாக இங்கே ஓரத்தில் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபிள்யூ கீ ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா 4 ஆரோ மார்க் வந்துடும். அந்த ஆரோ மார்க் வச்சு நம்ம இந்த மாதிரி நோக்கிக்கலாம். இப்படி நான் இப்போதைக்கு இது இங்கே ஓரத்தில் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ், டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, இந்த 3 வியூ வந்து மாயால வந்து தெரியும். நீங்கள் எந்த இதில் வந்து மவுஸ் கார்ஸில் வந்து பிளேஸ் பண்ணி ஸ்பேஸ் தட்டுறீங்களோ அந்த வியூ வந்து வந்துடும். இது வந்து இப்போ ஃப்ரண்ட் வியூ கட்டுங்களா, ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே டூல்ஸ் எல்லாமே இருக்குது. டூல் பார் இங்கெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஸோ அது ஏன் வரலன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி கீழே போய்டும். அதனால நம்ம மேலே கொண்டு போயிடணும், வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே வரும். ஸோ இது இப்படி வந்துடும். இது எப்படி கூட இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது? இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்துருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம தான் அதோட சைஸையும் வித்தையும் வந்து கொடுக்குறோம், ஹைட்டு வித்து கொடுக்குறோம். சென்டர்லேருந்து ஒரு ட்ராக் விட்டுட்டு அண்ட் மறுபடியும் உள்ளக்க எப்படி ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைட் அண்ட் விட்டு வந்துடும். என்ன ப்ரோ இப்படி இருக்கே, எங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ மட்டும் தானே தெரியுது, சைடு வியூ தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு டர்ன் பண்ணிங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வர்றது வந்து கீழே தான் வரும். சரிங்களா, இது எப்பயுமே கீழே தான் வரும். நீங்கள் ஒரு ஷேப் போடுறீங்கன்னா அந்த ஷேப் வந்து இன்னைக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பாலிகன் பிரிமிட்டிவ்ஸ் இந்த இது செட்டிங்ஸ் வந்துருங்க. செட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 20 அப்படின்னு சொல்லி சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த சப்டிவிஷன்ஸை 12 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சப்டிவிஷன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இதில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல்ட்டையும் மிடில் மவுஸையும் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலே மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்ட்டையும் ரைட் கிளிக்கும் கொடுத்து இது பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இன்னொரு வழியும் இருக்குது ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு. வெறும் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்க்ரால் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து
ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணியும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்லாட்டி டேப் பட்டன் இருக்குல்ல ப்ரோ, டேப் பட்டனை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே டேர்ன் பண்ணணும், ஐ மீன் ட்விஸ்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். இதில் நமக்கு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ரைட் கிளிக் வந்து பண்ணிட்டோம்னா எக்ஸ்க்ளூட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். அண்ட் மாயா யூஸ் பண்ணுறீங்கன்னா மெயின் டிசைன்ஸ் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கோங்க, இல்லை ரீசெட் பண்ணிக்கோங்க டூல்ஸை. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து எக்ஸ்க்ளூட் வந்து பண்ணிட்டேன். லைட்டாக அந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நடுவால் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று தெரியுதா? இப்போ அங்கே போய் ஹைலைட் ஆயிடுச்சா? ஸோ இதில் வந்து லைட்டாக உள்ள தள்ளுங்க, ஏன்னா அந்த ஹைட்டு வித்து. ஸோ இப்போ திருப்பி ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டட் கமாண்ட் வந்து வரும். ரிப்பீட்டட் கமாண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம லேசாக அப்படிக்க உள்ள தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி தெரியுதுங்களா? வெளியே வேணா வெளியே எடுத்துக்கலாம், உள்ள வேணா உள்ள. எனக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஓகே விட்டுருங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஓகே, அதனால நான் விட்டுறேன். டபிள்யூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து பழைய பொசிஷனுக்கு போயிடும். ரைட் கிளிக் பண்ணி திருப்பி ஆப்ஜெக்ட் மோட்ல போட்டுக்கோங்க. எப்பயுமே ஆப்ஜெக்ட் மோட்ல போட்டுருங்க. ஒரு இது முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு அடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட்ல தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நீங்க லைட்டா இந்த பக்கமா திருப்பிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸ் அப்படி செலக்ட் பண்ணிட்டு டேப் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்வைன்னு ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணினா ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சா? செலக்ட் ஆனதுல இந்த மாதிரி வச்சுட்டு வெளியே கொஞ்சோண்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். ஸோ அது வெளியே புஷ் பண்ணி விட்டு லைட்டாக அப்படிக்கா திருப்பிட்டு திருப்பி நம்ம ஜி ப்ரெஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டட் கமாண்டை வர வச்சுட்டு இங்கே இந்த பாக்ஸில் இந்த மாதிரி உள்ளக்க மூவ் பண்ணி வச்சுட்டு முன்னாடி என்ன பண்ணுவோம் அதே இங்கே திருப்பி லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி ஜி ரிப்பீட்டட் கமாண்ட் இதையும் திருப்பி லைட்டா உள்ள மூவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இதுல வரும். ஸோ இப்போ முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுல இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியும் எனக்கு இதே அளவுல தான் இருக்கு, பின்னாடியும் எனக்கு அதே அளவுல தான் இருக்கு. ஸோ ரைட் கிளிக் ஆப்ஜெக்ட் மோட். ஸோ இப்படிதான் நான் வந்து அந்த ஷேப்பை வந்து இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இ ப்ரெஸ் பண்ணிட்டா. ஸோ இங்கே இருக்கிற அந்த ரெட் ஆரோவை பிடிச்சி இந்த பக்கமாக நவுத்துக்கோங்க, நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. ஸோ இதை எப்படி கொண்டு வரீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீபோர்டில் டபிள்யூ கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆரோ மார்க்ஸ் வரும், XYZ இந்த ஆக்சஸ் வந்துடும். இ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். திருப்பி ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸ்கேல் இப்போ நான் பண்ண விரும்பல, ஆக்சுவலி நான் உங்களுக்கு அப்புறம் பேசிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுறேன். கியூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த இது போயிடும். திருப்பி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணியா வந்துடும். ஸோ இதுதான் இதோட பேசிக்ஸ். ஸோ இந்த கிளாக்ல இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி வேர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சென்டர் வேர்டெக்ஸை எடுத்துக்கிறேன். சென்டர் வேர்டெக்ஸ் எடுத்துட்டு ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணா இங்க சேம்பர் வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சேம்பர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக அங்க சேம்பர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுல வந்து கட்ஸ் வந்து கொடுப்போம். எதுக்கு அந்த கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கட்ஸ் வந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த மாடல் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும் போது அது வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கிளாக் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஸோ நம்ம ரஃபா வச்சிருக்கோம். இதை ஸ்மூத் பண்றதுக்கு என்ன நம்பர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா
ஒரே நிமிஷம் நான் ஸ்மூத் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சேம்பர் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து அடுத்து என்ன திரும்ப பண்ணுறீங்க, ஆல்ட்டை பிடிச்சி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இங்கிட்ட வந்து ஒரு வேர்டெக்ஸ் இருக்கா, செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ரைட் கிளிக்கு இங்கேயுமே வந்து சேம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பக்கமே சேம்பர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மேலே ஃபஸ்ட்டு போட்டுட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக் பண்ணி மல்டி கட் டூல் எடுக்க போகிறோம். மல்டி கட் டூலால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து 4 டிவைட் பண்ணணும். இப்போ நான் ஏன் தெரியுமா சொன்னேன் சேம்பர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த சேம்பர் பண்ணாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஆக்சுவலி ட்ரையாங்கிள்ஸே இருக்கக்கூடாது. ட்ரையாங்கிள்ஸே இல்லாமல் தான் நம்ம இந்த மாடலையே பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிளே இல்லாமல் பண்ணாதான் இந்த மாடல் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்மூத் பண்ணும்போது எந்த வித இதுவும் வராது, அண்ட் இது ரெண்டர் பண்ணும்போது எந்த வித ப்ராப்ளமும் நமக்கு கிடைக்காம இருக்கும். நிறைய இது இருக்கு. அதனால நான் உங்களை வந்து இந்த வேர்டெக்ஸை வச்சு சேம்பர் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண சொன்னேன். சரிங்களா? இப்போ வந்து இங்கே சேம்பர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மல்டி கட் டூலால் இந்த பாயிண்ட்டையும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் வந்துடும். இல்லை எனக்கு ரைட் கிளிக் பண்ணல அப்படின்னா இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே இதில் வந்து விட்டுருங்க. இந்த பாயிண்ட் எடுத்துங்க. இங்கேயும் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணினாலும் வந்துடும். எனக்கு அதெல்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு ரைட் கிளிக் தான் ஓகே அப்படின்னாங்கன்னா ரைட் கிளிக்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரைட் கிளிக் தான் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி பின்னாடியுமே வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நான் பின்னாடியும் பண்ணிடுறேன். ஸோ பின்னாடி பக்கம் வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே போட்டுக்கலாம் 1. ஸோ அது ஏன் வரலன்றது பார்ப்போம். Ctrl+Z. ஸோ இங்கிட்ட இருந்து எதுனா ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு வந்து ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்துக்கலாம், வந்துட்டு பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றத்துக்காக பார்த்து பண்ணணும். அண்ட் மாயா வந்து ஒரு மாடலிங் சாஃப்ட்வேருன்னு சொல்லலாம். மாடலிங் சாஃப்ட்வேரும் கூட. அண்ட் இதில் வந்து தான் இந்த சிஜி இதெல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. சிஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கிடச்சிடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோட போட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கான ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் இப்போ நம்ம வந்து கட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? கட்ஸ் வந்து நான் ஸோ அந்த டூல் போடலைன்னா திருப்பி W கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரைட் 2 தடவை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது ஆகலை. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ கட்ஸு தேவை. அதாவது எட்ஜ் லூப் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. டூல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு மக்களே. டூல்ஸ் பற்றின ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. டூல் மட்டுமே வச்சு எதுனா ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ டூல்ஸ் வந்து அதில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷ் டூல்லையோ இல்லை எடிட் மெஷ்லேயோ இல்லை மெஷ் டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் அந்த பாக்ஸில் போயிட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிவிட்டு அந்த பேனலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று மக்களே, இந்த எட்ஜ் லூப் டூலில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த எட்ஜ் லூப் டூலால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல
சாரி, இப்படி பேக்கப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த 4 சைட்ஸ் அங்க இல்லைன்னா இந்த லைன்ல வச்சுட்டு நிறைய டைம் பண்ணி பண்ணி பாருங்க, அப்பதான் அது வரும். இதை வந்து என்ன பண்ணுவோம், நான் ஜூம் பண்ணிட்டு இந்த இடம் இங்க ஜாயின் ஆகுற இந்த இடத்துல இருந்து இப்படிக்கா வந்து ஒரு பெரிய கட் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கங்க. இங்க வந்து 2 கட்டை வந்து நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இங்க கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க உள்ளேயும் நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணணும். இதே இடத்துல வச்சுக்கிட்டு மேல டிராக் பண்ணி விட்டீங்கனாலே போதும், அதை நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து இந்த ஏரோ பக்கத்துல இருக்காதையும் கரெக்டா இந்த சென்டர்ல வச்சு பண்ணீங்கன்னா வந்துடும். இந்த லைன் பாத்தீங்களா, பாத்தீங்களா 2 லைன் வருது. ஆக்சுவலி எனக்கு அது வரக்கூடாது. அது மாதிரி மூவ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு 2-3 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மக்களே. வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆக்சுவலி வந்து 2-3 டைம் ட்ரை பண்ணாதான் வரும். நகர்த்திக்கலாம். நமக்கு ஆங்கிள்ஸ் வேணா வந்துட்டான். ஸோ மக்கள் இங்கேயும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து கட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நமக்கு இங்க இந்த மாதிரி இருக்கோ அவங்க எல்லாமே நம்ம வந்து இந்த கட்டை ஆட் பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஸ்மூத்னஸும் கிடைக்கும். ஸோ இந்த லைன்ல வச்சுட்டு இந்த மாதிரி டிராக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் வந்து கட் வந்து ஆட் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே கட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு கட்டுமே வந்து எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரி வந்து எனக்கு மாயா சம்மந்தப்பட்ட மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே மாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ இது போன்ற வீடியோஸுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கீங்க. ஸோ இது இப்போ நம்ம அடுத்து என்ன தெரியுமா பண்ண போறோம்? ரைட் கிளிக், ஆப்ஜெக்ட் மோட், வெளியே ஒரு கிளிக், திருப்பி இங்கிட்ட ஒரு கிளிக். ஸோ இங்க வந்து நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? ஷிஃப்ட் ரைட் கிளிக்கு, இன்சர்ட் எஜ் லூப் டூல் அந்த பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வரும். ஸோ இந்த நம்பர் கட்ஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ கட்டு வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம்.
நான் வந்து இங்கே 4 கட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கிளாக் பண்ணுறதுக்கு வந்து 4 கட்ஸ் வந்து தேவைப்படும். அதை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்துல கொடுத்து இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ பார்த்து நல்லா ஜூம் பண்ணி பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த லைனில் வச்சு கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து அது கிடைக்கும். பார்த்தீங்களா? அட் அ டைம்ல நம்ம வந்து 4 கட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த 4 கட்ஸுமே வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். மாயாவை பொறுத்த வரைக்கும் வந்து கஷ்டமே வந்து கிடையாது. ஸோ சிம்பிள் சாஃப்ட்வேர் தான். நீங்க அதை பார்த்து பொறுமையா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து தாராளமா வந்து பெருசா வந்து இது பண்ணிக்கலாம். மாடலிங்ல மட்டுமே நான் சொல்றேன். அதுல ஆக்சுவலி இது வந்து நிறைய இருக்கு. இது மட்டும்தான் கிடையாது, இதோட நிறைய இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பிரிச்சு பண்ண போறோம். ஸோ நாங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு இல்லைன்னா சண்டேஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இதுலயும் நமக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நான் இதுலயும் கொஞ்சம் மும்பரமா இருப்பேன். ஸோ இதுல எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒன்று கேமிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அண்ட் வந்து 2 வந்து தீபாவளி வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதை நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க அந்த ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓல்ட் வீடியோஸ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கோயிங் டு கமிங் டு த பாயிண்ட். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரைட் கிளிக் ஆப்ஜெக்ட் மோடு, வரலன்னா W. ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கட்ஸ் கொடுத்து இங்கே வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த கட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் இங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இமேஜை பார்த்துட்டு நம்ம போவோம். ஸோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட்ஸ்குள்ள தான் இங்கே போட்டு வச்சேன். சாரி, டவுன்லோட்ஸ் இங்கே. அண்ட் இந்த பழைய கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மகளே, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அலாரம் கிளாக் யாரா ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒன்று இருக்கும். ஸோ அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நான் அதை வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. இதில் இப்போ ஆக்சுவலி நான் எடுத்து வைக்கல, நான் டவுன்லோட் பண்ணினேன். பட் ஆனால் அது எனக்கு நான் வேறு டவுன்லோட் பண்ணதுனால அதை நான் இது பண்ணிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு கூகுள்லேருந்து எடுத்து காட்டிடுறேன். அலாம் கிளாக் அப்படின்னு சொல்லி போட்டு இமேஜஸ் இதோ இதுதான் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மக்களே, இதுதான் இங்க இந்த கட்சை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதை கொடுக்கணும். இங்க மேல இருக்கக்கூடிய இந்த பெல் இருக்குல்ல மக்களே, இந்த பெல், இந்த இதுதான் இந்த 2 இதுல போய் டவுன்லோட் அடிச்சு நமக்கு அந்த சவுண்ட் ஏற்படுத்துது. இதை தான் வந்து நம்ம அங்க வந்து கொடுக்க போறோம். இந்த இதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அங்க வந்து கட்சி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கட்சி கொடுத்தது வந்து இதுக்காக தான். இப்போ வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம இப்போ என்ன கட்சி அடுத்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல நம்ம இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பேக் வியூ.
ஸோ நம்ம இதை ஸ்மூத் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்மூத் பண்ணுறதுக்கான நம்பர் இஸ் 3 அடித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஒரு கிளாக் போட அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிருக்கா? சரி, அப்போ நான் இதே கொடுத்து பார்க்குறேன். இதை 3 கொடுத்து ஸ்மூத் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் கட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கேவலமாக இருக்கு. பட் ஆனால் நமக்கு இது தேவையில்லை, நிறைய கட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கொடுத்துட்டு பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் டாப்பில் வந்துட்டு கரெக்டாக இந்த இதில் ரைட் கிளிக் பண்ணி வேர்டெக்ஸ் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு வேர்டெக்ஸ், இந்த ஒரு வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு ரைட்டே கிளிக்கு சேம்பர் வேர்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி சேம்பர் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து கட்டு கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக கட்ஸு கிடைக்கும். இதில் எப்படி ப்ரோ கட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்ளை சொன்னது தான். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கிங்க. ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மல்டி கட் டூல் பண்ணுங்க. மல்டி கட் டூல் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், மல்டி கட் டூல் எடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிராஸ் பண்ணி கட் பண்ணணும். கிராஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுட்டு டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் மட்டும் ஹோலோவா எம்டியா இருக்கும். ஹோலோவா எம்டியா இருக்கும்போது நமக்கு அது வந்து அந்த பெல் அந்த பெல்லுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும். அந்த மேலே சுத்தியல் மாதிரி இருக்கிறத வந்து அங்கே பிளேஸ் பண்ணுவோம். நம்ம பிளேஸ் பண்ணுறது தான் உள்ள வச்சு நம்ம ஸ்டிச்சாக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டிச் பண்ண மாட்டோம், சும்மா இப்போதைக்கு மட்டும் வச்சிருக்க போகிறேன். ஸோ பின்னாடி அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது வரைக்குமே மட்டும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் லிங்க் வேணும்னா அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இல்லைன்னா ஃபைல் சிஆர் அப்படின்றதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மாயா பற்றி கற்றுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம பண்ணுறது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேர்டெக்ஸ் இங்கே இருக்கா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய இதுவும் இங்கே வந்து சென்டரில் இங்கே வரணும். இங்கே இருக்கிறது இங்கே வரணும், அப்படியே இங்கே போகணும், இங்கிருந்து இங்கே போகணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு அப்படியே நேரா இங்கிட்டு நேரா இந்த வேர்டெக்ஸ். ஸோ இங்கிட்டு இருந்து இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு. ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு இன்டூ ஷேப் வந்து கிடைக்கும். அதை கட் பண்ணையில நமக்கு ஒரு இன்டூ ஷேப் வந்து கிடைச்சிடும் இங்கே. அதான் விஷயமே தான். ஸோ அங்கே இடையில வந்து ஒரு இன்டூ மார்க் கிடைச்சாலே நம்ம இதை பாதி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நான் இங்கிருந்து கொடுத்து பார்க்குறேன். இங்கிருந்து ஸோ அங்கே கூட வேணாம், டைரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ நடுவால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டூ மார்க் மாதிரி நமக்கு அது கிடச்சிருக்கும். ஸோ அது கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை உள்ளே எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். உள்ளே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கொஞ்சம் அந்த வேர்டெக்ஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அது கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும். அது நம்ம ஸ்மூத் பண்ணி பார்த்தாம அந்த ரவுண்டாக தெரியும். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிளாக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் தான். இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கார்பியன் நான் உங்களை இருக்கேன். தேங்க்யூ.